விஜய் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவை கையை பிடிச்சிக்கிட்டே வந்து அப்படியே உட்காந்துட்டு வெண்ணிலாவுக்கு வந்து இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னு தெரியாமல் காவி தவிச்சிட்டு இருக்காங்க. விஜய் வந்து போய் பேசலாம் அவர்கிட்ட, நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொன்னதால் வந்து பேசுறதுக்காக போகிறாங்க. விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி அப்படியே வந்து பார்த்துட்டு அழுதுகிட்டே மனசால் அழுதுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்த்து ராகினி சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா உண்மையும் தெரிஞ்சு வந்து வராங்க. பாட்டியும் வந்து குமரனும் அவங்க 2 பேரும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து விஜய் வந்து அந்த வெண்ணிலாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இதை பார்த்து அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. மனசே சரியில்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே தாத்தா பார்த்துடுறாரு. பார்த்துட்டு உடனே ஓடி வராரு. என்னம்மா வந்தோடனே கிளம்புறீங்க, வேறு என்னையா பார்க்குறது, பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோமே நாங்கள் இந்த இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கான நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னோடனே என்ன சரியாகுமோ எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே வந்து பார்த்தா என் பேத்தியோட வாழ்க்கை இப்போ சின்ன பின்னமாக கிடக்குதே, அவள் எப்படி வந்து மனசு கஷ்டப்படுவா, அவளை நினச்சாவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த தம்பி வந்து இப்படி உட்காந்துருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியல. விஜய் தம்பி இப்படி பண்ணுவா நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, அவன் ரொம்ப டென்ஷனில் இருக்கான். வெளில வந்தவனா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலம்மா, அந்த ஒரு டென்ஷனில் இருக்கான். அவன் அதுலேருந்தே இன்னும் மீண்டு வரல. அதுலேருந்து மீண்டு வந்தால் தான் அவனை வந்து பேசுவான். கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நான் தீர்க்கிறேன். அதுக்காக வந்து வெளியில் வந்துட்டான்னு சொல்லிட்டு காவேரியோட வாழ்க்கை எப்படியோ போயிடும் அப்படிலாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் போக நான் விடவே மாட்டேன். காவேரி லைஃப் நல்லாயிருக்கும், காவேரி வச்சு நல்லபடி வாழ்வாங்க. இப்போ சின்ன சர்க்கிள் தான்மா, அதை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்றாரு. உடனே வந்து எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்கும்போது, சரிப்பா, சரி சாரதாக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு, இல்லைப்பா அவளுக்கு தெரியாது, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அவளால் தாங்கிக்கவே முடியாது, நான் ஒன்றும் சொல்லாமல் தான் இருக்கோம், இந்த விஷயத்தை கங்கா தான் எங்ககிட்ட சொன்னால் அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னோடனே, சரி சரி பக்குவமாக சொல்லுங்கள், எப்படியா பக்குவமாக சொல்லி தானே தீரணும் அவகிட்ட அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து வராரு நேராக நம்ம தாத்தா விஜய் கிட்ட வந்து, விஜய் ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு கொஞ்சம் மாத்திரை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா பாப்பாண்ணே. இல்லை தாத்தா, வெண்ணிலா அப்படின்னோடனே, அதான் நான் சொல்கிறேனே பாட்டி பார்த்து பாப்பா, அவளை கூட்டின்னு போயிட்டு கொஞ்சம் மாத்திரை கொடுத்து அவளை படுக்க வைமா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே, தாத்தா அது வந்து தாத்தா அவளுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் தாத்தா, நிறைய டாக்டர்ஸ் கிட்டே பேசியிருக்கேன் தாத்தா அப்படின்னோடனே, சரிப்பா நீ எல்லாம் தான் பேசியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம், அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. நீ இவ்வளோ தூரம் அந்த வெண்ணிலாவை பற்றி யோசிக்கிறியே, ஒரு நிமிஷம் காவேரி பற்றி யோசிச்சியாப்பா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க, காவேரி நல்லா தானே இருக்கா, எப்படிப்பா நல்லா இருப்பா, நீ கையை பிடிச்சிக்கின்னு நடு வீட்டில் வந்து உட்காந்துருக்க, அவள் எப்படிப்பா நல்லா இருப்பா, அது மட்டுமா, நீ கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு அவள் எப்படி நல்லா இருக்க முடியும் சொல்லி, எந்த பொண்டாட்டிப்பா நல்லா இருப்பா, அவள் மனசு எப்படி பாடுபடும், அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா, நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்காப்பா அப்படின்னோடனே, தாத்தா இல்லை தாத்தா, வெண்ணிலா வந்து இப்படி இருக்கும்போது நான் என்ன தாத்தா பண்ணுறது, கரெக்டுப்பா அவள் இப்படி தான் இருக்கா, அவளுக்கு நிறைய வந்து பிரச்சனை இருக்குது, அவளை சரி பண்ண வேண்டியது நம்ம கடமை தான், ஏன்னா நம்மளால தான் அவளுக்கு அப்படி ஆயிருக்கு, நம்ம வீட்டு ஆளுங்களால தான், அதனால் நம்ம சரி பண்ணிக்கலாம்ப்பா, அதனால் காவேரி நீ விட்டுருவியாப்பா, காவேரி என்ன விஷயம் பண்ணியிருக்கான்னு உனக்கு புரியுதா, இது வரைக்கும் எந்த பொண்டாட்டியும் எந்த புருஷனுக்கும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு தங்கமான பொண்ணுடா காவேரி, உனக்கு புரியுதில்ல, எனக்கு தெரியுது தாத்தா, அதை தான் சொல்கிறேன், காவேரி கொஞ்சம் பாரு, அவன் மனநிலை என்ன, அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா அதையும் கொஞ்சம் கவனிப்பா, உங்ககிட்ட பேச பேச வர அவள், ஆனால் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறியே, வெள்ளாவே பார்த்துட்டு இருக்கியே, அப்போ உனக்கு காவேரி வேணாமா விஜய் அப்படின்னோட, தாத்தா என்ன தாத்தா இப்படிலாம் சொல்கிறீங்க, காவேரி எப்படி தாத்தா எனக்கு வேணாம் சொல்ல முடியும், வெள்ளா வந்ததுக்காக காவேரி வேணான்னு எப்படி தாத்தா நான் சொல்லுவேன், தெரியுதுல்ல, அப்போது நீ இதெல்லாம் மனசுலேயே வச்சுனது என்ன பிரயோஜனம், வெளி காட்டணும்ல, காவேரி கிட்டே நீ பேசணும்ல, சரிங்க தாத்தா நான் பேசுகிறேன், காவேரி கிட்டே பேசு, அவளை பயப்பட வேணான்னு சொல்லு, முதல்ல அவள் ரொம்ப பயந்து போயிருக்காடா, உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே பயமாக இருக்குது, அவங்க வீட்டிலேருந்து வந்தாங்க, அவங்களும் பார்த்து பயந்துட்டாங்க, நீங்கள் இப்படி உட்காந்துருக்கிறத, நிறைய வீட்டில் இப்படி உட்காந்து கையை பிடிச்சின்னு வேற ஒரு பொண்ணு கை பிடிச்சின்னு இப்படி உட்காந்துருக்கியே, இது எந்த பொண்டாட்டியால் தாங்கிக்க முடியும், அவள் எப்படிடா தாங்கிக்கிறா, காவேரின்றதால தாங்கிக்கிறா, வேற ஒரு பொண்ணாக இருந்தால் நீயும் வேணா போடா நீயே வெள்ளாவே கட்டின்னு அழுவுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா, ஆனால் அதெல்லாம் அவள் செஞ்சாடா, இவ்வளோ நேரம் வரைக்கும் உனக்காக யோசிக்கிற காவேரிக்கு நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு அப்படி யோசிக்கிறாரு. சாரி தாத்தா, என்கிட்ட சாரி சொல்லி என்னப்பா பண்ண போனால மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் உங்கள் 2 பேரையும் பார்த்து மனசால் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா பாரு காவேரி, அவகிட்ட போய் மன்னிப்பு கேள்றா, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு, சரிங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். இதன் முடியும்.